நல்லா இல்ல. ஓகே. ஹரிஸ்கலோட ஆக்டிங் எப்படி வந்திருக்கு? நான் தூங்கிட்டேன் ப்ரோ. ஏன் ப்ரோ வந்து கேக்குறீங்க? படம் வந்து இதுவா இருந்துச்சா உங்களுக்கு? போரிங்கா இருந்துச்சா? என்னாச்சு? தூங்கிட்டேன் ப்ரோ. எனக்கு எதுவுமே தெரியாது. டீசல் படம் எப்படி இருக்கு? டீசல் வந்து நல்லா இருந்தது. அவர் ஹரிஷ் கல்யாண் நடிச்ச லப்பர் பந்து, பார்க்கிங், இன்ஸ்பெக்டர் ராஜா, இளையராணிதன் அந்த படத்துக்கு அப்புறம் இந்த ஒரு படம் நல்லா ஒரு குட் மூவியாக கொடுத்துருக்காரு. அவரோட நடிப்பு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றபடி ஹீரோயின் நிறைய ஆக்ட்ரஸ்லாம் நடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்தது. சார் வழக்கமாக இருக்க தமிழ் படங்கள்ல அதே திருட்டுகள் மாரி இந்த படம் இருக்கா? டீசல் எப்படி இருக்குது படத்தில்? டீசல் வந்து அது பெட்ரோல் டீசல் பற்றி ஒரு நல்ல ஒரு மெசேஜாக சொல்லியிருக்கிறாங்க. அதோட கலப்படம் என்னென்னு அது ஒரு ஸ்கிரிப்டாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஹீரோவை தாண்டி இந்த படத்தில் வந்து யாரும் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? நிறைய பேரோட ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீன் சொல்லுங்கள். டீசல் பட்டில் அவர் லாஸ்ட்டாக சொன்ன அந்த ஒரு ஸ்பீச் தான் நல்லா இருந்தது. அதோட என்னென்ன ப்ராப்ளம், என்னென்ன நடக்குது, அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்ட்டு நல்ல ஒரு சீனாக சொல்லியிருப்பாங்க. அது இந்த சீன் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. தகுதாமல் நல்லா இருந்தது. இந்த படம் ஒரு தீபாவளி கொண்டாட்டமாக இருக்குமா? நல்லா இருக்கும். என்ஜாய்மெண்ட்டாக பார்க்கலாம். ஓகே, நல்லா இருந்தது. டீசல் படம் எப்படி இருக்கு உங்களுக்கு? டீசல் படம் ஆவரேஜ் படம் தானே. என்னாச்சு? ஆவரேஜ்னா முன்ன வந்து ஹரிஷ் கல்யாண் படமும் இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இதில் வந்து யாரும் அதிகமாக நடித்த மாரியே தெரில. இவர் மட்டும் நடிச்சு இவன் மட்டும் தனியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, மற்றவங்க சும்மா நின்று பார்க்குற மாதிரி இருக்குதுண்ணா. அவர் முன்ன படம்லாம் எல்லாமே ஒரு கான்செப்ட் கதையோடு இருக்கும். அந்தமாரி தான் சொல்லியிருந்தாங்க. வந்து பார்த்தா கதை வந்து ஃபுல்லாக யாருக்குமே எழுதி முடிக்கல. சும்மா சிம்பிளாக ஒரு லவ் ஒன்று வைக்கணும், ஃபைட் ஒன்று வச்சுக்கிறாங்க. சும்மா கதை ஃபுல்லாகவே எழுதலை. ஒரு பெரிய டான் வைக்கிறாங்க. ஒரு போலீஸுக்கு வந்து ஒரு போலீஸான இதே கொடுக்கல. சும்மா எம்டியாக இருக்குதுண்ணா. எல்லா கதையும் ஃபுல்லாகவே எதுவுமே எழுதி முடிக்கல. ஹரிஷ் கல்யாணம் மட்டும் சுற்றி ஒரு கதை எழுதி வச்சுக்கிறாங்க, அவ்வளோதானே. மீனவர் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்தமாரி எதுவுமே இல்லைண்ணா. முக்கியமாக டீசல் பற்றி எழுதிக்கிறாங்க. ஆனால் டீசல் அது என்னன்னு தெரில. இப்போ ஃபியூச்சர் அதெல்லாம் அசால்ட்டாக திருடுறாங்கண்ணா. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னு தெரியல. அந்தமாரி இருக்குது. அவங்களே திருடுறாங்க. 2 கோடி லிட்டருன்றாங்க. ஆனால் அசால்ட்டாக திருடுறாங்க. ஆனால் போலீஸ் கண்டுக்க முடியல. ஆனால் போலீஸ் தாண்டி தான் போகிறானுங்க. போலீஸுக்குன்ற இது இல்லை. எம்டியானா அவன் மட்டும் ஒரு பெரிய ஆள் மாரி காமிச்சிக்கிறாங்கண்ணா ஹரிஷ் கல்யாண். ஆனால் அவர் நல்லா நடிச்சுக்கிறாரு. மற்ற யாரும் அப்படி நடிக்கல. காமெடின்னு ஒரு இடத்துல வந்த மாரி ஃபீல் ஆகுது. நான் லைட்டாக வந்துச்சு. ஒரு இடத்துல லைட்டாக சிரிச்சாங்க எல்லாம் கலகலப்பா. அது மட்டும் அந்த இவர் ஒரு வக்கீலாக ஒருத்தர் வந்தார். அவர் வேணால் ஒரு சின்ன காமெடி போட்டார். மற்றபடி ஒரு அளவு தூக்கமாக தானே இருந்துச்சு. எதுவும் பார்க்குற மாரி எதுவும் கிடையாது. மியூசிக் வேணா ஓகேண்ணா. மியூசிக் ஓகே. அவர் நடிச்சது 2 மட்டும் தான். வேறு எதுவும் பேசுகிற மாரி எதுவுமே கிடையாதுண்ணா. டீசலுக்கு ஏற்ற பேர் மாரி தானே கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஃபியூச்சரில் வந்து டீசல் வந்து அது அதிகமாக யூஸ் ஆகாது. ஆனால் இவங்க ஃபியூச்சரில் யூஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. இப்போல்லாம் பேட்டரி அந்தமாரி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் தெரியல. நான் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் சொல்ல வேண்டிய கருத்து தான். வழக்கமான கிரைம் மூவி படம் மாதிரி இருக்கா? எப்படி இருக்கும்? வேற லெவலாக இருக்குது. பரவாயில்ல. ஹரிஷ் கல்யாணுடைய ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா அருமையாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. படத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் ஆச்சு. பாட்டோட வைப் படத்தில் இருந்துச்சு. நான் இந்த படத்தில் தான் நான் பாட்டுன்னு எனக்கு தெரியாது. நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட். நல்லா இருந்துச்சு பாட்டு. பார்க்கிங் படத்துக்கு அப்புறம் ஒரு படம் வந்திருக்கு அவரோட. இந்த படம் அந்த அளவுக்கு வெற்றியாக இருக்கும். நல்லா இருக்குக்கா. வெற்றியாக இருக்கும் கண்டிப்பாக. புது எதிர்பார்ப்பு தான். சூப்பராக இருக்குது. டீசல் நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்குது. ஹரிஷ் கல்யாண் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான கருத்து தான். குடும்பத்தோடு எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது. ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குண்ணா. ஃபைட்டிங்லாம் சீன்லாம் நல்லா இருக்குது. பிஜிஎம் நல்லா இருக்குது. சாங் லவ் சாங் ஒன்று அது நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்கு. எல்லாம் படத்தில் வந்து என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா மீனவருக்கான இடத்த வந்து தனியார் தொழில்நுட்பம் பண்ணுறாங்களா அவங்க வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. அதை பற்றி படம் நல்லா இருக்குண்ணா. படம் சூப்பராகவே இருக்குது. எல்லாம் வைப் இருக்குது. எல்லாமே இருக்குது. விறுவிறுப்பாக போகுது. படம் நல்லா இருக்குது. ஹரிஷ் கல்யாணை தாண்டி இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யார்? எப்படி நடிச்சிருக்காங்க? அவங்க ஆக்டிங் எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு ஹரிஷ் கல்யாண் மட்டும்தான் நான் பிடிக்கும். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே தான். இவங்களை கேளுங்க. சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராக இருக்குது. ஹரிஷ் கல்யாணோட ஆக்டிங் எப்படி வந்து? அவர் வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ணிருக்காரு. அவர் ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. இது பண்ணதில்லை. இதுமாரிலாம் நார்மலாக இருக்கும் ஃபைட் சீக்வன்ஸ்லாம். இதில் கொஞ்சம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் செட் ஆகுது அவருக்கு. வழக்கமாக தமிழ் படங்களில் திருட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருக்கா? இல்லை இந்த படம் எப்படி? இது வந்து மக்கள் நல்ல கருத்து, மீனவர்களை பற்றி நல்லா கருத்து சொல்லுங்கள். இந்த வட சென்னை வந்து இந்த குழாயை போட்டுருக்காங்களா அந்த ரிமூவ் பண்ணணும். அந்த மீனவர்களை பற்றி கருத்துக்களை சப்போர்ட்டாக மக்களுக்கு சப்போர்ட்டாக பேச நின்று போராடாரு ஹரிஷ் கல்யாண். ஹீரோயின் ஆக்டிங் எப்படி வந்திருக்கு? ஹீரோனி அவ்வளோவா இல்லை. லவ் சீன்லாம் அவ்வளோவா இல்லை. சும்மா அப்படியே
அவர் கூட இல்லை அவ்வளோதான் லைட்டாக வச்சுருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்ல அதெல்லாம் தெருக்கி விட்ருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது. படத்துல லேக்லாம் இருக்குன்றாங்க. லேக்லாம் இல்லை, சூப்பர். லேக்லாம் யாரும் சொல்ல முடியாது. லேக் சூப்பராக இருக்கு படம். ஓகே. ஓகே.